guys, welcome to our channel. நான் உங்க அம்மு. ஐயா அம்மா சொல்லுங்க. நைனா நம்மள வெளியில தள்ளி கதவு சாத்திட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா இந்த வீடியோ பார்க்குற அன்னைக்கு தச்சுக்கு பர்த்டேவா இருக்கும். அதாவது நாளைக்கு பர்த்டே, மண்டே அன்னைக்கு பர்த்டே. இன்னைக்கு நம்ம வந்து சண்டே, இன்னைக்கு தான் நம்ம வந்து ஷாப்பிங்கே போகிறோம். ஸோ வந்துட்டு என்னென்ன வாங்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ பாருங்கள். இன்னும் அவனுக்கு நான் ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல. நேற்று கடத்தவர் போனோம், ஆனால் வந்துட்டு அவனுக்கு செட் ஆகலை. அவன் ஏதோ தொப்பி மாதிரிலாம் ட்ரெஸ் கேட்டான், அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல. ஸோ வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் இது மாதிரி வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு திருப்பி நம்ம கடத்தூர் போய் திருப்பி ஜாமான் வாங்க போகிறோம். இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பார்த்தா அவனுக்கு எதுவுமே செட் ஆகுற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் தச்சுக்கு. பார்த்தா அவன் கழட்டும் போதே அப்படியே நசுக்கி கழிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஸ்கூல் போகும்போதெல்லாம் போட்டு போவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்கூலில் ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் அலோடே கிடையாது. கோல்டு எதுவுமே போடக்கூடாது. ஆனால் இவன் வந்துட்டு இல்லை நான் கோல்டு போட்டே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான். மொத்தத்துக்கு இவனுக்கு எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாங்கலை ரிங்கு. எந்திரிச்சோ ரிங்கு நீ தானே வேணான்னு சொன்ன? ஏன் வேணான்னு சொன்ன? ஸ்கூலுக்கு போட்டுட்டு போனோம். அதனால இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. ஆனா எனக்கு துப்பாக்கி வாங்கியே கொடுக்கல. துப்பாக்கி இந்த டயத்துல பட்டாசு கடை எங்க இருக்கும் நீங்களே சொல்லுங்க. அதனால இப்ப என்ன நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செயின் வேணாம், வெறும் செயினா தானே போட்டிருந்தேன். இதுக்கு ஒரு $1 மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு அருணாக்குடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு ஒரே ஆளுங்க எனக்கு அருணாக்குடி நான் போடவே மாட்டேன்னு, சரி ஒரு கயர்லையாவது கட்டிக்கோடானா கயர்லையும் கட்டிக்க மாட்டேன்ட்டுனா அருணாக்குடி வெளியில வாங்கலாம்னு சொன்னதுக்கு அதுக்கும் வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்பயே நான் நினைச்சேன் சரி வாங்கி வச்சுக்கலாம், வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா இவன் வாங்கவே கூடாதுன்னு ஒரே ஆளுங்க. வாங்கினா தானே நீங்க போட சொல்லி நைனார் கிட்ட விட்டு சொன்னாக்கா இவன் எப்படியும் வந்துட்டு போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால எங்களை வாங்கவே விடல ஒரே ஆளுங்க. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் சரி இவனை கொண்டு வந்து ஒரு நாள் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் நம்ம போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு அருணாக்குடியுமே வாங்கலை. இப்போதைக்கு இவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சதீஷ் சொன்னாங்க அவங்களோட ஃப்ரெண்டும் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து விடு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் சரியா இல்லை அப்படின்னு சொன்ன. அப்படியா சரின்னு சொல்லிட்டு சதீஷ்க்கும் இவனுக்கும் மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். என்ன ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே ட்ரெஸ்ஸு, ஒரு பேண்ட். பசங்களுக்கு எல்லாமே ஒரே ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஒரு பேண்ட்டு சட்டை கோட்டு சட்டை இவ்வளோ தான் இருக்கும். இந்த ஷர்ட்டு இது வந்து நீல கலர், அதாவது என்னோட ட்ரெஸ் கலர். என்னோட சுடிதார் கலர் தான் இதுவும். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன இருக்குன்னா 1100 ஆன்லைனில் நான் இதோட இவனுக்கு 4 ட்ரெஸ் எடுத்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு பேண்ட்டும் சட்டையும் 1100 எனக்கு மனசே கேட்கல. நான் இவனுக்கு வந்துட்டு காஸ்ட்லியாக எடுப்பேன். ஆனால் அதுக்குள்ள மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ரிச்சான ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லுக் இருக்கணும்ல. ஆனால் இதில் எதுவுமே இல்லை. இருந்தாலும் 1100 இவனும் பார்த்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்ன்ட்டு ஒரே ஆளுக்கு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி நீ தானே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது இன்னொரு ட்ரெஸ் வேணும்னு சொன்னியோ. அந்த ட்ரெஸ் அதுக்கு இதுவாவது பரவாயில்ல, அந்த ட்ரெஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. கேட்லாக் தான். இந்த மாதிரி கண்ணாடி வச்சிருக்கீல்ல நீ? ஓகே, நாளைக்கு அப்போ கண்ணாடி போட்டு ட்ரெஸ் போட்டுக்கோ. இந்த ட்ரெஸ் தான் வந்துட்டு தச்சுக்கு நான் வாங்கினேன். டாடிக்கு வாங்கின ட்ரெஸ் எடுப்பா. ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பையனுக்கு வாங்கியாச்சு. இதை நாளைக்கு காலையில் வந்து தூங்கிடுச்சு. அவனுக்கு எக்ஸாம் வேற. நாளைக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போக விடலாமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு கடல மிட்டாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அவன் பர்த்டேக்கு. ஆனால் வந்துட்டு கடல மிட்டாய் இல்லை நான் சாக்லேட் தான் கொடுப்பேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சாக்லேட் தான் கொடுத்தாங்க. அதனால நானும் சாக்லேட் நானும் சாக்லேட் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது கொஞ்சம் வாங்கியிருக்கோம். நம்ம ஸ்கேலு பென்சிலு இதேதான் எங்க ஸ்கூல்ல ஒரு என் ஃப்ரெண்ட் வந்து இதான்
எடுத்துட்டு வந்து இது மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க கிளாஸ் பிள்ளைங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலு பென்சில் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கேலு ஒரு பென்சிலு ஒரு லம்பரு ஷார்ப்னர் எல்லாமே சூப்பராக பிராண்டடான உள்ளது தான். அதனால இது எல்லாமே வாங்கியாச்சு. அந்த பையன் எடுங்க. டேடி செட் தான். இல்லை இல்லை இது. அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட், எல்லாருக்கும் சாக்லேட் பர்த்டேனா சாக்லேட் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கு ஆர்டர் கொடுக்கல, அங்கே போயிட்டு கொடுக்கணும். இது என்ன இப்போ பிரிஞ்சிருக்கா? அவங்ககிட்ட ஜிப்பில் போட்டு அழகாக கொடுங்கன்னு சொன்னால் சதீஷ்க்கும் சட்டை கிட்டத்தட்ட ஒரு 8 ஷர்ட்டா 1 2 3 4 5 6 7 ஷர்ட் எடுத்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த தீபாவளிக்கு எடுத்த ஷர்ட்டு, பொங்கலுக்கு எடுத்தது, அப்புறம் இன்னும் 2 3க்கெல்லாம் எடுத்து நான் வச்சிருக்கிறேன்னா அதெல்லாமே கொடுத்து விடுவான்னு கேட்டேன். இல்லைப்பா அதெல்லாம் வேணாம், சும்மா இப்போதைக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு 4 5 மட்டும் கொடுத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல். இது ஒரு கலர். அவங்களுக்கு இந்த கலர்லாம் எனக்கு தெரியல. நான் இன்ன வரையும் ட்ரெஸ் எல்லாம் பெருசாக எடுத்ததே கிடையாதா. நைனாக்கு அங்கே போயிட்டு நார்மலாக நைனாக்கு பார்த்து எடுப்போம், அந்த மாதிரி தான் தெரியும். இது 1 2 அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குதா என்னன்னு தெரியல எனக்கு. இது 3 லைட் கலராகவே மோஸ்ட்லி எடுத்துட்டேன். ஏன்னா டார்க் கலர் போட்டால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இது 3 ட்ரெஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டார்க் கலரு, அதனால இதையும் நான் எடுத்துட்டேன். எப்படா எனக்கு பிடிச்சிருக்கு ட்ரெஸ். இது அவங்க போட்டு எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கனால அவங்க போட்டு தான் ஆகுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட பொறுத்த வரையும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு, அதாவது இப்போ நான் எனக்குலாம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் அது போடுவேன். அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி, கம்மி விலையில் ஒரு 150 ரூபாயா இருந்தாலும் அது எனக்கு பிடிச்சிருக்கணும். 5000 10,000 35,000 47,000க்கு என்கிட்ட ஒரு சாரீ இருக்குது. அது ஆனால் நான் பிடிக்காம எடுத்தேன். ஆனால் அந்த சாரீ நான் இன்ன வரைக்கும் கட்டவே இல்லை, எல்லாமே பீரோக்குள்ளேயே தான் வச்சிருக்கிறேன்னா. அந்த மாதிரி பிடிக்காம எது எடுத்தாலுமே அதை செய்யவே மாட்டேன். ஆனால் சதீஷ் பொறுத்தவரையும் இது நல்லா இருக்குன்னு கொடுத்தா அதை சமத்தான் வாங்கி போட்டுக்கோ அப்படியே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இது ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸு. இது ஒரு ட்ரெஸ்ஸு. இது மொத்தம் 7 ட்ரெஸ்ஸு. 7 ட்ரெஸ்ஸு நம்ம வந்துட்டு அவங்களுக்காக வாங்கியிருக்கோம். இதை கரெக்டாக பேக் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னர்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். பனியன் சட்டி இதெல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே குட்டியாக பேக் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கொரியர் கவரில் வச்சு நம்ம தான் கொடுக்கணுமா என்ன அது பிளான் தெரில. அதுக்கப்புறம் தான் இது பிளான் நடக்கும். கடத்தூர் போயிட்டு இதான் வாங்கணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். நைனா வீட்டில் தான் இருக்கிறாங்க. நைனா வந்துட்டு ரெண்ட் ஆட்டோக்கு போக வேணாம்னு சொல்லியாச்சு, வீட்லேயே கொஞ்சம் நாள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டோமா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வேணும். வந்து கடலை, உப்புக்கல்ல, பொரிக்கல்ல அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே நம்ம வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு. ஸோ இவனோட பர்த்டே ஷாப்பிங் வந்து இதுதான். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி கோயிலுக்கு காலையில் ஃபஸ்ட்டு இவர் வந்துட்டு நாளைக்குள்ளே விளாக நாளைக்கு பாருங்கள். நாளைக்கு எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோன்னு நம்ம எப்பயும் வழக்கமாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். பர்த்டே இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இவங்க வந்து இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு. அதே டிட்டோ தான், இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். நமக்கு ஒரு வரைமுறை இருக்குல்ல, அதே தான் நம்மளும் இந்த வாட்டியும் நம்ம தம்பிக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷனும் பண்ண போகிறோம். ஆனால் கேக் வெட்டுறதுக்கு சாயந்தரம் ஆகும். காலையில் ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கேக் வெட்டுவோம். எங்க போய் கேக் வெட்டுறோங்கிறது சர்ப்ரைஸ். தெரியல, இங்கே சொல்லு. அது சர்ப்ரைஸ். ஸோ ஓகே கைஸ், இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். ரொம்ப வேர்க்குது, பரவ முடியல. இதில் எனக்கு என்ன ஒரு புது பிரச்சனை வந்திருக்குனாக்கா, காலையிலேருந்து இங்கே கரண்ட் போயிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. அதில் ஏசி என்ன ஆனிச்சுன்னு தெரில, நின்று போயிட்டு ஓடவே இல்லை. ஆன் பண்ணால் ஆஃப் ஆகி போகுது. அதுக்கப்புறம் மெக்கானிக் தானே சொல்லுவாங்க, ஏசி மெக்கானிக்கா, அவங்கள வர சொல்லி பார்த்தாக்கா அதில் வந்துட்டு மிஷின் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நேரம் குளிர் டயத்துலலாம் இது குளுன்னு ஓடிட்டு இருக்கும். வெயில் டயத்தில் நமக்கு தேவைங்கிற நேரத்தில் வந்துட்டு இந்த ஏசி நம்ம காலை வாரி விட்டுருச்சு. அந்த ஏசியோட மிஷினா மோட்டர் அந்த மோட்டர் வந்துட்டு வீணாக போயிடுச்சான். அந்த மோட்டரை மாற்றுறதுக்கு எப்படியும் 4000லேருந்து 5000 ஆகும்னு சொல்லிட்டாங்க. நமக்கு செலவு எப்படிலாம் வருது பார்த்துட்டு இருங்களேன். அதனால இப்போ நீங்கள் மாற்ற வேணாம், நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுட்டேன். ஸோ இந்த டைம் நம்ம மாற்ற வேணாம், இப்போ நமக்கு வந்துட்டு பட்ஜெட் ஓவராக போயிட்டுருக்கா. ஸோ அதனால் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் இந்த விலாகு. நம்ம கடத்தூர் போனோம், ஜாமான்லாம் வாங்கினோம்.
கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ திருப்பி நான் வந்துட்டு இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இந்த பாருங்க இந்த இடம்லாம் நல்லா ஒட்டி வந்துச்சு. திருப்பி நம்ம ஸ்வீட்டு ஜூஸு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோமா, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டோன்னா திருப்பி குண்டாகிறேன். ஸோ வந்துட்டு எப்படியும் இந்த ஃபங்க்ஷன் கோயில் ஃபங்க்ஷன் வேறு வந்துருச்சு. நாளைக்கு தான் சாரீ எல்லாமே வரும். கோயில் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு விலாகில் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தச்சுவோட பர்த்டேக்கு எப்படியும் நிறைய விஷஸ் வரும். எல்லாத்துக்குமே ரொம்ப 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 மனமார்ந்த நன்றிகள். தச்சு எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன்.